கல்பாசின்றது வந்து இன்னி வரைக்கும் கூட இந்த பழங்குடியின மக்கள், தட் இஸ் இண்டிஜினஸ் ட்ரைபல் பீப்புள் வந்து தே கோ இன்டு த ஃபாரஸ்ட், கல்லுல அப்புறம் மரத்துல அந்த மாதிரிலாம் இருக்கும், அதை எடுத்து தேய்ச்சிட்டு அதை காய வச்சுட்டு they bring it out to the market. இன்னும் ஒரு டிப் என்னன்னாக்கா, you can use நாட்டு தக்காளி. புளிப்பு. that will have a inherent இது இருக்கும், புளிப்பு. ஓ, இது வந்து பெங்களூர் தக்காளி. இது அமுங்குறதே கொஞ்சம் புஸ்கு புஸ்குன்னு அமுறவே மாட்டேங்குது. புஸ்கு புஸ்கு எடுத்து வச்சது எவ்வளவு கரெக்டா இருக்கு பத்தியா? ஆமா, இத்தனை வருஷமா சமைச்சு உனக்கு உப்பு போட கூட தெரியல, அப்ப நீ என்ன குக்கு? கரெக்ட் கரெக்ட். நீ சொன்னியே இந்த 100ல ஒரு வார்த்தை. கரெக்ட். நெய்யே ஊத்தல. did you notice that? நெய் இல்லம்மா, அது குக்காய் மேல ஃபேட் வரும், அதுதான் அது. அது எண்ணெயா இருந்தாலும் வரும், நெய்யா இருந்தாலும் வரும். ஜாகிரதை, சுட போறது ஜாகிரதை. பார்த்தேன் பார்த்தேன். மச்சி காப்பாத். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். போன வாரம் ஏவிஎம் தாசாவோட பன்னீர் பக்கோடா, so many of you went so nostalgic. நான் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போனேன்னு சொன்ன மாதிரி நீங்க நிறைய பேர் வந்து so many occasions that you have celebrated there and you had written to us. Thank you very much. And also when you think of the people who were working there, who were there, அவெல்லாம் இப்போ they have started beautiful restaurants. அதெல்லாம் யோசிக்கிறப்போ it is really overwhelming response. கரெக்ட். ஸோ அதே மாதிரி நாஸ்டால்ஜியா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு we are again going back to drive-in. அப்படி போடு. ஸ்பெஷலா நிறைய இருக்கிறது மாதிரி they make one வெங்காய குருமா. அதுக்கு வந்து இடியாப்பம் அதுக்கு கொடுப்பா. எனக்கு தெரிஞ்சு அது they used to make it only on Sundays. எனக்கு அவ்வளவு தூரம் நினைவு. அது பேரே வெங்காய குருமா. வெங்காய குருமா, அது ஆனியன் குருமா வித் இடியாப்பம். அது ஒரு பெரிய டிஷ். அதுதான் இன்னைக்கு நான் just trying it. Again I am saying it is not inspired. அதுதானே தவிர அவ பண்ண மாதிரிதாங்கிற மாதிரி இதுல அந்த டேஸ்ட் எல்லாம் நினைவு வச்சுட்டு I'm just doing this. அத நீங்க you can also try it at home. Yes. என்னெல்லாம் வேணும் சொல்லு பாப்போம் ingredients இதுக்கு வந்து வெங்காயம் தான் நிறைய. ஒரு கப் ஃபுல்லா இது வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பாதி கப்பு வந்து டொமேட்டோஸ். ஓகே. பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 பூண்டு வச்சிருக்கேன். ஓகே. கரம் மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி எல்லாம் எட்ஸெட்ரா அதெல்லாம். இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா ஒரு சின்ன மூடியால ஒரு மூடி வச்சிருக்கேன். அதோட வந்து இதுலயே நான் கசகசாவை நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சரி. அப்புறம் இதுக்கு வந்து முக்காவாசி வந்து முந்திரி பருப்பா? ஆமா, அரைக்கிறதுக்கு. ஆமா, வச்சிருக்கேன். பொட்டுக்கடலையும் இருக்கிறது. ஓகே. அது அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை and முந்திரி பருப்பு சொல்லலாமா? பொட்டுக்கடலை வந்து 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு நல்லா 2 தாராளமா சொல்லலாம். ஆமா. அப்புறம் இது வந்து பச்சை மிளகா, இஞ்சி, இது வந்து பச்சையா எல்லாம், நத்திங் இஸ் ஃப்ரைட். ஓகே. சோம்பு, பட்டை, நம்ம 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அதெல்லாம் அரைச்சு இதோட சேர்த்து யூ ஷுட் மேக் இட் அ பல்ப். ஃபைன். அவ்வளவுதான். திஸ் நத்திங் இஸ். இப்போ நான் தாளிக்கிறது தான் அந்த கரம் மசாலா எல்லாம். அவ்வளவுதான் அது. சரி. சோ இது குக்கர்லயே பண்ணிட்டு போறேன். குக்கர்லயே பண்ணிட்டு போறேன். வெரி நைஸ். உள்ள எண்ணெய் இப்ப யூ ஆட். எண்ணெய் வந்து இப்ப ஆட் பண்ணிட்டு. நைஸ். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஐ அம் ஜஸ்ட் ஆடிங் ஆல் தி ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போடு சக்க. ஆமா. சூடாயிட்டா? நான் சூடாயிட்டு. அப்புறம் வந்து கல்பாசி கூட வச்சிருக்கேன் ராகேஷ். நல்லா இருக்கும் அது. பல்லு, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு, அப்புறம் வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம் வச்சிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அதுல போட்டாச்சு. சரி. சோம்பு போட்டோடனே ஒரு வாசனை வருது. அது இந்த டிப்பிக்கல் இந்த சவுத் இந்தியன் குருமா அப்படின்னாலே வந்து சோம்புன்றது இருந்தாகணும். ஆமா. பட் அது நல்லா தான் இருக்குது, உடம்புக்கும் நல்லது அது சோம்பு. இப்போ இதான உடனே கொஞ்சம் வதக்கின விட்டு adding the onions. ஆஹா, செம வாசனை வருது.
அந்த கல்பாசிக்கு ஒரு தனி வாசனை. கல்பாசி வந்து நம்ம தனியா எடுத்து மூந்து பார்த்தோம்னா ஸ்டோன் ஃப்ளவர், ஹிந்தியில அது பேர் தகட் ஃபூல்னு பேரு. என்ன பேரு? தகட் ஃபூல். அது ஏன்னா கல்லுல இருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி a lichen. இது இப்ப கூட நான் இப்ப போன வருஷம் வந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபெஸ்டிவல் ஒண்ணு பண்ணேனே, குறிஞ்சி. அதுல வந்து ஐ ஹைலைட்டட் திஸ் ஒன் எலிமெண்ட். ஏன்னா அந்த கல்பாசின்றது வந்து இன்னி வரைக்கும் கூட இந்த பழங்குடியின மக்கள், தட் இஸ் இண்டிஜினஸ் ட்ரைபல் பீப்புள் வந்து தே கோ இன்டு த ஃபாரஸ்ட், கல்லுல அப்புறம் மரத்துல அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை எடுத்து தேய்ச்சிட்டு அதை காய வச்சுட்டு they bring it out to the market. எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னு. சாதாரண ஜாதிக்கா அதெல்லாம் தான் நம்ம தெரியுமே தவிர இந்த கல்பாசி, ஈவன் அனிஸ் கூட நம்மளுக்கு தெரியும். ஸ்டார் அனிஸ் அது கூட தெரியும். இது பட் திஸ் இஸ் சம்திங் வண்டர்ஃபுல் ஆக்சுவலி. இந்த பாரு, இப்போ வந்து இது எல்லா பொடியும் வச்சிருக்கேன் பாரு. மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. ஓகே, அதை போட்டுன்றேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் இது சால்ட். ஓகே. இது வந்து நான் கொஞ்சம் கல்லுப்பு தான் போடுறேன். ஆமா ஆமா. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இதுவாகும், கொஞ்சம் சீக்கிரம் இதுவாயிடும். போடு, வதங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ண அப்புறம் தான் தக்காளி போடணும். சரி சரி, அப்ப கொஞ்சம் வதங்கிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இந்த பேஸ்ட் அரைச்சுடலாமா? இது வந்து நல்ல ஒரு சின்ன மூடி தேங்காய். ஓகே, அதுவும் கசகசாவும் போட்டு வச்சிருக்கேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இருக்கும் தாராளமா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கல. ஆமா ஆமா, அதுலயும் இருக்கு கொஞ்சம். அது இந்த சோம்பையும் போடு, சோம்பு, பட்டை, அதெல்லாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது மாத்திரம் கொஞ்சம் மீத்திடுறேன், பயமா இருக்கு, காரமா இருக்கும். அப்புறம் இது இஞ்சி ஒரு 2-3 இன்ச், 2 இன்ச் பீஸுக்கு வந்து இஞ்சி ஒரு 3 நல்லா இது கொஞ்சம் நைஸா அரைக்கணும். அது நல்ல நைஸா. ஆமா, அரைச்சு வந்துட்டுமா? அத அரைச்சணும். ஓகே, சோ நீ சொன்ன மாதிரி நல்லா அரைச்சு வந்துட்டு அரைச்சிட்டே வழுமூனா இருக்கு. வழுமூனான்னு சொல்லும்போதே அப்படியே யூ கேன் இமேஜின் தி கன்சிஸ்டன்சி. எஸ் எஸ், அதுதான் அப்பலாம் வச்சிருக்கா. அது பாரு, இது வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிருக்கு பாரு, நல்லாவே இதாயிட்டு. இப்போ முக்காவாசி வதங்கறதுக்கு இப்போ ஐ அம் ஆடிங் tomatoes. ஓகே. எத்தனை? 2 தக்காளி சொன்னியா? இது ஒரு பெரிய தக்காளி இது. சரி, ஆமா. அதுக்கு பாதி போடணும். 1 கப்பு வெங்காயம் தூள் இருந்ததுன்னா பாதி கப்பு tomatoes. That's a proportion. சரி. I mean that's what I understood from what I have taken. தக்காளி நல்லா வதங்கணும் இல்லையா? கொஞ்சம் வதங்கணும். அதான். இதுல ஏற்கனவே மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா. ஓகே, நைஸ். எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் அரைச்சும் வச்சாச்சு. இப்போ நைஸ். இப்போ இத நல்லா வதங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணனும். இப்போ சரி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணிக்கலாமா? ஓகே. சோ தக்காளி சூப்பரா வதங்கிடுது. இதுலயே கூட இன்னும் ஒரு டிப் என்னன்னாக்க, you can use நாட்டு தக்காளி. புளிப்பு. that will have a inherent இது இருக்கும், புளிப்பு. ஓ, இது வந்து பெங்களூர் தக்காளி. இது அமுங்குறதே கொஞ்சம் புஸ்கு புஸ்குன்னு அமுறவே மாட்டேங்கிறது. புஸ்கு. அது இப்போ நீ அரைச்சு வச்சிருக்கியாமா? அத ஆமா. இப்போ வந்து இத அப்படியே ஊத்திட்டுமா? ஜாகிரதை கை. இப்போ இதுல தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணிக்க, தண்ணி ஆட் பண்ணிக்க. இதுல உள்ள இருக்கு பாரு, என்ன கசகசா இஸ் சோ எக்ஸ்பென்சிவ். அம்மா கண்டா இரு. கசகசா வந்து 100 கிராம் என்ன விலை தெரியுமா? you have any idea? எவ்வளோ? 150 ரூபாய். அப்படியோ? மேலேயே முந்திரி பருப்பும் அதோட விலை ஜாஸ்தி. ஆனா அத நீ அப்படி சொல்றத இல்ல, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறீங்க. முந்திரி பருப்பு is not that costly. இதே முந்திரி பருப்பு and also மிளகு is also மிளகு expensive. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மிளகு. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா? எப்படி இருக்கு பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம். அதான் ஊத்திட்டு ஒரே ஒரு விசில் போறோம் பஸ். இப்போ வந்து நீ என்ன பண்றேனாக்க, உப்பு போருமான்னு பாப்பேன். டேஸ்ட் பார்த்து உப்பு சரியா இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அப்புறம் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாமேம்மா? அத ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல உம்மாச்சிக்கு வைக்கணும் இல்ல, உம்மாச்சிக்கா பாத். ஏன்னா எப்படி you have to close the lid. சுட போறது ராகேஷ். இப்பதானே தண்ணி ஊத்திருக்க, பேஸ்ட் ஊத்திருக்க, எப்படி சுட? whatever it is. இன்னும் வேணும் உப்பு. இதோ போட்டுறேன், இது சரியா இருக்கும். அதான் போடு. அதான் எடுத்து வச்சது எவ்வளவு கரெக்ட்டா இருக்கு பாத்தியா? ஆமா, இத்தனை வருஷமா சமைச்சு உனக்கு உப்பு போட கூட தெரியல, அப்ப நீ என்ன குக்கு? கரெக்ட். நீ சொன்னியே இந்த 100ல ஒரு வார்த்தை. கரெக்ட். இப்போ வந்து இத அப்படியே வெச்சிட்டு just one whistle. அவ்வளவுதான். சரி. then the kurma is done. ஒரு விசில் வந்து அடங்கி கிச்சனே மணமணக்குதுமா. பாரு,
என்ன சண்டை போடுற விசிலோட? இல்ல இதெல்லாம் உங்க ஆத்துல இருக்கிற மாதிரி குக்கர், இதெல்லாம் வேற மாதிரி. குக்கர் தானே, அது எப்படி உங்க அப்படி ஆத்துல இல்ல, இங்க there's ஆத்துது? difference. ஹோட்டல் இந்த குருமா மாதிரி கரண்டி இருக்கு. எடுத்துட்டு இருக்கேன் பாரு இப்போ, பிகாஸ் உனக்கு டேஸ்ட் கொடுப்பேனோ இல்ல குழந்தைக்கு. ஹோட்டல் குருமா. ஆமா, இதுல வந்து துளியூண்டு இது வந்து இது பாரு, கொத்தமல்லி கூட பிஜி அப்படியே ஃபைனா கட் பண்ணிலாம் எலுமிச்சம்பழம் புளியலாம் முதல்ல? நாட் நெசசரி. வேண்டாம். இது அது அந்த இதுல எனக்கு அது நனவு இல்ல, அந்த எலுமிச்சம்பழம் புளிஞ்ச மாதிரி. இது பாரு, இந்த கதா முச்சான்னு போடுறேன் இந்த கொத்தமல்லி. ஒன்னு ரெண்டா? இட்ஸ் நாட் தட் யூ கட் இட் ஃபைன். கரெக்ட். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படி இருக்கு பாத்தியா? ஆஹா, இது இப்படிதான். இது இடியாப்பம் வச்சிருக்கியாங்க? இதுக்கு ஏதோ அங்க வச்சு இல்ல பாருங்க எப்படி செட்டா எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தல. பண்டா பாரு எப்படி அவ வந்து அந்த சாசர்ல இரு அப்படி எடுக்காத. வித்அவுட் கொத்தமல்லி ப்ளீஸ். அது சரி, துளியூண்டு தான்டா போட்டிருக்கேன். மச்சி காப்பாத், எல்லாரும் நன்னா இருக்கணும். சபாஷ். இப்படிதான் அவ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷா. பட் அவ வந்து அப்பெல்லாம் குக்கர் இருக்கிறதுனால கொஞ்சம் நாத்தா தெரியும் அந்த வெங்காயம், டிஸ்இன்டெகிரேட் ஆகாது. ஆமா, இது வந்து நம்ம பாத்துக்கலாம் இது மாதிரி இருக்கிறது பெட்டரா இருக்குமோன்னு சொல்லிட்டு I put it in this just see the taste. ஆஹா, மேலேயே அப்படியே வந்து அந்த ஏலக்காய் அப்படி தெரியறது பேர் தாளிச்சது ஏலக்காய். அண்ட் ஆல்சோ அந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த நெய் மாதிரி வந்திருப்பாரு. நான் நெய்யே ஊத்தல. டிட் யூ நோட்டீஸ் தட்? நெய் இல்லம்மா, அது குக்காய் மேல ஃபேட் வரும். அதுதான் அது. அது எண்ணெயா இருந்தாலும் வரும், நெய்யா இருந்தாலும் வரும். ஜாகிரதை, சுட போறது ஜாகிரதை. பார்த்தேன். மச்சி காப்பாத். உப்பு தானே வேணுமா பாரு. பெர்ஃபெக்ட். ஆஹா, நிஜமாவே நான் வந்து எனக்கு வந்து டிரைவினை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெங்காய குருமா வந்து ஞாபகம் இல்லை. அது சண்டேஸ் தான் பண்ணுவோம். பட் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம் பார்த்தியா, அங்க பிரெட் பீஸ் மசாலா தாஸ் பிரகாஷ். ஈவன் வுட்லண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கட்லெட் வந்து ஞாபகம் இருக்கு. இது எனக்கு இந்த வெங்காய குருமா ஐ டோன்ட் ரியலி ரிமெம்பர், பட் இட் இஸ் சோ ஃப்ளேவர்ஃபுல். அதாவது நான் முதல்ல அம்மா போடும்போது இவ்வளோ மசாலா இருக்கு, இதுல சோம்பு இருக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்கு, கசகசா இருக்கு, தேங்காய் இருக்கு, அந்த பிரியாணி இலை இருக்கு. இது ரொம்ப ஓவர் பவரிங்கா இருக்குமோன்னு நினைச்சேன், கல்பாசி. பட் நாட் அட் ஆல், இட் இஸ் வெரி சட்டில். அண்ட் இதுக்கு வந்து காரமும் வந்து முதல்ல அதுல போட்ட அந்த பச்சை மிளகாவும் அந்த இஞ்சியும் மாத்திரம்தான். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக். இது நல்ல சாஃப்ட், என்ன சொல்றது, சாப்பா இருக்கும் அப்படின்பா முன்னெல்லாம். இட்ஸ் நாட் டூ ஸ்பைசி ஆல்சோ. இது வந்து இட்லி கூட சாப்பிடலாம், கல் தோசை பண்ணி அதோட கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இடியாப்பத்தோட சரி இதோடய நல்லா வரும். ஆஹா, so go ahead, try this drive-in woodlands oda onion kurma, வெங்காய குருமா, and let us know how you like இடியாப்பம். ஆமா, இடியாப்பம் சொன்ன மாதிரி பூரி கூட first class இருக்கும் எல்லாம் நல்லா. Yeah, so we will see you in another episode of அம்மாவும் நானும். Bye, take care. Bye.